வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க சக்தி. இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இப்பதான் எந்திரிச்சோம். இப்ப எந்திரிச்சதுமே எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. என்ன அப்படின்னா, இந்த ஏப்ரல் மந்த்லாம் ஏமாத்துவாங்கல்ல கூட இருக்கிறவங்கல்ல, அந்த மாதிரிதான் நேத்து மகி என்ன ஏமாத்திட்டா. எனக்கு இந்த ஏப்ரல் 1 ஏமாத்தணும் அந்த இது சத்தியமா மைண்ட்லயே இல்லை. நான் அது ஏப்ரல் 1 ஓகே அந்த மாதிரிதான் இருந்தேன். மகி என்ன ஏமாத்த ஆமா ஏப்ரல் மாசம் ஏமாத்துவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எப்பவுமே பாப்பா சும்மா போகும்போதே இப்படி வலிக்கி விட்டு சும்மா அப்படி உட்காந்துட்டாலோ இல்ல எதுலயா போய் சும்மா இப்படி இடிச்சுட்டாலோ அம்மோ 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 அப்படின்னு தேய்ச்சிக்கிட்டே வருவா. நான் ஒரு முத்தம் கொடுத்தோம், நான் ஒரு முத்தம் கொடுத்துட்டேன் அப்படின்னா நேரம் கண்ணிகிட்ட போவா, அம்மா கிட்ட போவா, எல்லாருக்கிட்டையும் ஒரு முத்தம் வாங்கினா அப்போ அவளுக்கு அந்த அடி சரியாயிரும். அந்த மாதிரிதான் அவ பண்ணுவா. பிடுங்க பின்னாடி இருக்கிற குச்சியை மட்டும் வச்சு இப்படி 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 ஆட்டிக்கிட்டு இருந்தா மேலே பட்டுருச்சு. மேலே போட்டதும் எப்போவுமே அவளுக்கு அடிபட்டுச்சுன்னா கத்த மாட்டோம் நாங்கள். ஐயோ அப்படின்னு கத்த மாட்டோம், கத்துனாலே பயந்து அழுதுருவா. இப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு நாங்கள் கண்டுக்காத மாதிரி இருந்துக்குவோம். ஏன்னா நாங்கள் பார்த்தாதான் அவளுக்கு மெயினாக வலிக்குமே போல, நாங்கள் பார்த்தாதான் அழுவா. அதனால நேற்று நாங்கள் பார்க்காம கண்டுக்காம அப்படியே இப்படி டிவியை பார்த்துட்டே உட்காந்துருந்தோம். நேரம் அம்மா அப்படின்ட்டே இருந்தா. நான் போய் என்னமோ ஆச்சு அப்படின்றேன். சிரிக்கிறா. இப்படி இப்படி தேய்ச்சிட்டு என்னமோ ஆச்சுன்ற இப்படி கையை வச்சுக்கிட்டே இப்படி சிரிச்சா. ஒன்று நீ இது தெரிஞ்சு பண்றியா தெரியாம பண்றியான்னு தெரியல. கனி சொன்னா ஏப்ரல் 1க்கு உங்கள நீ ஏமாத்திட்டாடி அப்படின்னா. அப்பதான் அவ தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும், ஆனா ஏப்ரல் 1 அன்னைக்கு என் பிள்ளைகிட்ட நல்லாவே நான் ஏமாந்துட்டேன். ஏப்ரல் ஃபுல் பண்ணி ஒரு வீடியோவா வரும், மேக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க பொறுமையா இருக்க மாட்டீங்க, நீ கேவலமா திட்டுவீங்க தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உள்ள போய் உன்னை ஒருத்தவங்க கூப்பிடுறாங்கன்னு சொல்லுவாங்க. உன்னை யாரோ கூப்பிடுறாங்க தெரிலவா, டக்குனு வா. இந்த வருவாங்க. யாரு? ஏப்ரல் ஃபூல். கரெக்டா ஏதாவது வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கும்போது கனி ஏப்ரல் ஃபூல். போடி. இன்னொரு பெட்ரோல் லீக் ஆகுது. போர் முன்னாடி ஐயோ ஃபயர் ஆக போகுது. முன்னாடி எப்படி பெட்ரோல் லீக் ஆகும்? ஏப்ரல் ஃபூல். நெக்ஸ்ட் அவ்வளோதான். கனியை ஒரு 2-3 டைம் தான் ஏமாற்ற முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவள் சுதாரி போயிட்டா, எல்லாத்தையுமே நீ ஏமாத்துவேன்னு. அதுக்கப்புறம் தான் சரி படத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வந்துச்சு. நான் மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்க்கவே இல்லை. இன்னொன்று பாப்பாவை கூட்டிகிட்டு லியோ படத்துக்கு போயிருப்போம்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைமு. சரி இந்த மஞ்சுமல் பாய்ஸும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே இந்த இன்ட்ரோ ஃபஸ்ட்டு வர்றதுல இந்த கிங்காங், அந்த என்னடி படம் கிங்காங்னு சொல்லி ஏதோ ஒரு படம் வந்திருக்கு போல். அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் விளம்பரம் மாதிரி போடுவாங்களோ போட்டாங்க. பார்த்து சரியான கத்திட்டான், பயந்துட்டா. அதை பார்த்து அந்த ஓன்னு வரதை பார்த்து பயந்துட்டா. அதெல்லாம் பாருங்கள், வீடியோ கிளிப்ஸில் இருக்கும். இன்னொரு அந்த தேட்டர்லேயே ஒரு பெரிய ட்விஸ்ட்டு ஒன்று நடந்துச்சு. அது என்னன்னு சொல்லி வீடியோவில் இருக்கும். வாங்க நம்ம போய் கிளம்பிட்டு வந்துட்டு கிளம்பலாம். நான் கிளம்பி வெளியே போகலாம் அப்படின்னு பரப்பிட்டு இருக்கும்போது தான் எங்கள் அண்ணி பிளாக் ஹேர் வரதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கு தான் இந்த இண்டிகா பவுடர் அண்ட் ஹென்னா பவுடரை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணேன். இந்த 2 பவுடர் மட்டுமே நம்ம ஹேரை ஃபுல்லாக பிளாக் ஆக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வாங்க உண்மையா அப்படின்னு நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் வேலை தான் இந்த ஹென்னா பவுடரும் இண்டிகா பவுடரும் தயாரிச்சிருக்காங்க. ஸோ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து அந்த பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி கலக்கிட்டே இருக்கலாம். இது நல்லா பேஸ்ட் ஆகிற மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம கலக்கிட்டே இருக்கணும். இது இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த அளவு நல்ல ஒரு பேஸ்ட்டில் வேணும். அப்போ தான் ஹேரில் நல்லாவே இது ஒட்டும். இந்த மாதிரி ஒரு மாவு ஸ்டேஜுக்கு வர அளவு நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும். இது இன்னுமே கொஞ்சம் டார்க்காக உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் கொஞ்சம் டீ டிகாஷன் ஆட் பண்ணி நீங்கள் நல்லா இதை கலந்துக்கலாம். நல்லா ஃபுல்லாக மருதாணி வாசம் சூப்பராகவே வர ஆரம்பிச்சிருச்சு. இதை வாங்க ஹேருக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அண்ட் நம்ம இந்த மருதாணி பொடி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா வெள்ளை முடி மட்டும்தான் கருப்பு கலர்ல மாறும், கருப்பு முடியல சிகப்பா மாறாது. ஸோ பயப்படாதீங்க. இது பியூர் மருதாணி பொடி அப்படின்றதுனால இது நம்ம கண்டிஷனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே மட்டும் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள அப்ளை பண்றதுக்காக ஒரு சீப்பு வச்சு இந்த மாதிரி ஸ்பேஸ்லாம் கிரியேட் பண்ணி நீங்க உள்ளேயும் ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். எங்க அன்னைக்கு ஹேர் நல்லா லாங்கா இருக்கிறதுனால நான் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இதே நீங்க ஷார்ட் ஹேரா இருந்தாலும் சரி, இல்லை ஜென்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் சரி 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணீங்கனாலே போதும். நம்ம சீப்பு வச்சு ஈவனா மேலே நம்ம தேய்ச்ச மாதிரியே நல்லா உள்ளேயும் நல்லாவே ஹென்னா பவுடர் தேய்ச்சாச்சு. இப்போ நல்லாவே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இதை 1 hour கழிச்சு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு பார்ப்போம். இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹேர் மட்டும்தான் ப்ரௌனாக மாதிரி இருக்கு, பிளாக் ஹேர் எல்லாமே அப்படியே இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பிரிங்ராஜ் லீவ்ஸ் பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுவுமே நல்ல பச்சை இலை வாசம் தான். இதில் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா அந்த பேஸ்ட் போல் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கலக்கணும் இல்லையா, அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
நெக்ஸ்ட் இந்த இண்டிகா பவுடரையுமே நம்ம 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது இந்த லைட் க்ரீனில் தான் இருக்கும். நம்ம நல்லா கலக்க இந்த மாதிரி டார்க் க்ரீனில் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் இதை ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா பிளாக் கலராக மாறிடும். வாங்க இதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஹென்னா யூஸ் பண்ண உடனே நம்ம இண்டிகா யூஸ் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. நம்ம ஹென்னா பவுடர் யூஸ் பண்ணி அது குறைஞ்சது 30 to 35 டேஸ் வரையுமே நம்ம ஹேர் ப்ரௌனிஷாக தான் இருக்கும். ஸோ நம்ம எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் எந்த ஒரு கெமிக்கலுமே கலக்காததுனால ஃபுல்லாக ஒரு பச்சை இலையை அரைச்சா என்ன ஸ்மெல் வருமோ அந்த ஸ்மெல் தான் வரும். இண்டிகா வந்து நம்ம தலையில் அப்படியே 15 டேஸ்க்கு அப்படியே தான் நம்ம பிளாக் ஹேர் தான் காமிக்கும். ஆனால் ஹென்னா பவுடர் வந்து ஒரு 1 மந்த்துக்காவது ப்ரௌனிஷ் ஹேரை தான் வந்து காட்டும். இண்டிகா போனாலுமே நம்ம ஹேர் வந்து ப்ரௌனாகவே தான் இருக்கும். நம்ம வெளியே கடையில் வாங்கிட்டு இது பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே கெமிக்கல் கலந்துருப்பாங்க. பின்னாடி காலத்தில் சைடு எஃபெக்ட் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது, சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். இதை ஹேர் ஃபுல்லாக நல்லா உள்ள வெளியெல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சதுமே இந்த மாதிரி ஒரு 1 hour நல்லா காய விட்டுறணும். இப்போ வாங்க ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து ரிசல்ட் பார்ப்போம். அவ்வளோதான், ஹேர் வந்து நல்லா ஃபுல்லாக பிளாக் ஆயிருச்சு. நீங்களும் நேச்சுரல் வேலை இந்த மாதிரி ஹேரை பிளாக் ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணாலே போதும். ஹென்னா பவுடரை நீங்கள் 1 hour காய வச்சிங்கனாலே போதும். ஆனால் இண்டிகோ பவுடரை குறைஞ்சது 90 minutes to 2 hours ஆகுது நீங்கள் காய வைக்கணும். அப்போ தான் பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். எங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நாங்கள் 1.5 hours வந்து க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கும் நேச்சுரலான முறையில் ஹேர் பிளாக் ஆகணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்க லிங்க் தரேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்க. வந்து அப்போவே சொன்னாலுங்க மஞ்சுமல் பாய்ஸ் வந்து எல்லாரும் பார்த்து முடிச்சிட்டாங்க, நீ மட்டும் தான் பார்க்கலாம். கனி கூட ஃபோனில் பார்த்துட்டா. ஏதோ கிங்காங் படத்துக்கு போகலாம் நாங்கள், நான் தான் மஞ்சுமல் பாய்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். போயிருக்கலாம் ஆனால் ஆளே இல்லை, பெல்லுங்க. எங்கள் 4 பேத்துக்கு மட்டும் தேட்டரில் போட போகிறாங்க. ஸ்க்ரீன் வேறு ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த மஞ்சுமல் கேளு வச்சு படம் பார்க்க போகிறேன்னு தெரியல. என்னது இது சரியான கண்டென்ட். ஆனால் ஓமோண்டி கொடி கனி கிளாஸ் இல்லைன்னா தெரியாது. உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனால் அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை. நெக்ஸ்ட் மூவி ஸ்டார்ட் பண்ணது இந்த இடத்துல எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் எங்கள் அக்கா சொன்னா, அட லூசு, இது நம்ம பழனியில் எடுத்த படம் அப்படின்னு. அப்போ தான் எனக்கே தெரிஞ்சிச்சு, ஆமா இல்லை நம்ம பழனி அப்படின்னு சொல்லி. இதை வந்து 2021, 22 அந்த ஸ்டேஜில் எடுத்ததுனால நமக்கு வந்து ஷூட் எடுத்த அந்த டைமிங்கே வந்து நமக்கு தெரியல, கண்டுபிடிக்க முடியல. நெக்ஸ்ட் அப்படியே பழனியெல்லாம் பார்த்தோன்னே பரவாயில்ல நம்ம ஊர் படத்தில் வருதுடா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பெருமையாக இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு. அதனால தான் அந்த கிளிப்பையும் எடுத்து உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு தெரியட்டும்னு ஆட் பண்ணேன். இன்டர்வல் போட்டாங்க, ஓடியும் அந்த சவுண்டில் பிள்ளைக்கு வேர்த்தே போச்சு பாவத்தை. இன்னும் வரை இறங்கி அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டு அவங்க அந்த பசங்க கத்துறாங்கன்னா அது கூட சேர்ந்து இவளும் கத்துறா. மகி பயமுடுத்திரு, மகி பயமுடுத்திரு. பயத்தில் எல்லாருமே பார்த்துட்டாங்க, யாரும் பயப்பட மாட்டாங்க. ரொம்ப பண்ண இன்டர்வல் விட்டுட்டாங்க. இப்போ அதாவது நான் படம் ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன், இன்டர்வலுக்கு எனக்கு ஐஸ்கிரீமும் பாப்கார்ன் வேணும்னு. இப்போ நீங்கள் எல்லாம் போய் வாங்கிட்டு வரீங்க. எங்க அம்மா, ஆனால் அம்மா பாப்கார்ன் வாங்க போயிருக்கா, நமக்கு தான் வாங்க போயிருக்கா. அழுகுறி, அங்கே வரும் அங்கே வரும், அங்கே டாட்டா சொல்லு. மகிழினி ஒஸ்ட் மகிழினி அந்த பாவத்துக்கு பாவம். அவள் யாருன்னு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லைல்ல, அவள் தான் எங்கள் சித்தப்பா பொண்ணு. அவள் பாவம் கூப்பிட்டு வச்சு விளாண்டுட்டு இருக்கா, கொஞ்சம் கூட உட்கார வைக்காம. நான் இன்னும் ஜாலியாக உட்காந்துருக்கேன், அவள் அங்கே சுற்றி சுற்றி விளாண்டுட்டு இருக்கா பாவத்தை. குட் நைட். முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஆளே இல்லை, பெல்லு அந்த மாதிரி. ஆளே இல்லாத கடைக்கு யாருக்குடா டீ ஏத்துறன்ற மாதிரி யாருமே இல்லை. ஒரு 10 பேர் மட்டும். நாங்கள் வந்து உட்காந்தது ஒரு 10 பேர் வந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு கிளம்பியாச்சு. பாய் சொல்லி குட் நைட். குட் நைட். படத்துக்கு போயிட்டு வந்தாச்சு. ஓரளவு வந்து எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா
படத்துக்குலாம் போயிட்டு ஜாலியாக வந்துச்சு. போனோடனே வீட்டில் போய் தூங்குறது தான்டா அப்படின்னு பார்த்தா வீடு க்ளீன் பண்ணணும், பெரிய ஒரு தலைவலி. நெக்ஸ்ட் வந்து ரூம் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நானும் பாப்பாவும் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்து தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அப்படியே டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு அப்படியே வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் வீட்டுக்குள்ள. எப்படி வண்டியில் போவ? Come on baby, let's go on the bullet. போ bullet. Good night. உமா கொடுத்துரு flying kiss கொடுத்துரு flying kiss. Bye bye.